சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரோகிணி கிருஷ் வந்து நம்ம முத்து மீனாவோட தான் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன தன்னோட புள்ள காணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பதட்டத்தோடு இருந்த நம்ம ரோகிணி இப்போ நம்ம மீனா வந்து கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே ரொம்ப பதறி போய் கிருஷை பார்க்கறதுக்காக போகிறாங்க. கிருஷ் வந்து ஒரு பக்கம் அவங்க அம்மாவை பார்த்தது கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இந்த விஷயங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத ரோகிணியால் எல்லாரும் முன்னாடியே கேட்க முடியாமல் கிருஷ் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிருஷ் கிட்ட வந்து பேச பார்க்குறாங்க. கிருஷ் வந்து கண்டிப்பாக ரோகிணி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க. ஆனால் ரோகிணி வந்து கிருஷை வெளுன்னு வெளுத்து வாங்க போகிறாங்க. டே கிருஷ், நான் உன்னை கொஞ்ச நேரம் பத்திரமா பார்த்துக்கிறேன், வா என்னோடய ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன உனக்கு பிரச்சனை? அம்மா நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம், அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்காக பசங்களை பென்சில் எல்லாம் குத்தி நீ ரத்த வர அளவுக்கு நீ குத்திருப்ப? என்ன உனக்கு பிரச்சனை கிருஷ்? அம்மாவோட சூழ்நிலை நீ புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உடனே கிருஷ் வந்து, அம்மா எல்லாரையும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அடிக்கடி, ஆனால் நீ மட்டும் என்ன ஃபாரினில் இருக்கிறேன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டுட்டேன். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே பிறந்ததுலேருந்து நான் பாட்டிக்கிட்டே வளர்ந்தேன், பாட்டியோட வச்சு சந்தோஷமாக இருந்திருப்பேன், இல்லை முத்தாங்கள் கூட வீட்லையாச்சும் இருந்திருப்பேன். நீங்கள் தானே கொண்டு வந்து என்னை இங்கே சேர்த்துனீங்க, என்னால் இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ் வந்து கொஞ்சம் அடம் பண்ணுறாரு. உடனே ரோகிணி வந்து, ஏன்டா மம்மி இப்படி நீ பாடாப்படுத்துகிற, என்னால் ஒன்றுமே தாங்க முடியல கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் ஒரு பக்கம் ஏற்கனவே இவன் இருந்து போனதுக்கப்புறம் தான் வீடே நிம்மதியாக இருந்துச்சு, திரும்ப எதுக்காக இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. ஆனால் என்ன சத்தம் போடுறாலும் சரி, கிருஷ் இதுக்கப்புறம் நம்மளோட தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை வந்து நம்ம ரோகிணியும் முத்து மீனாவும் எடுக்க போகிறாங்க. ஏன்னா முத்து மீனா கண்டிப்பாக கிருஷை வந்து தனியாக விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுக்கிற முடிவுக்கு வந்து நம்ம ரோகிணி சப்போர்ட்டியாக நிற்க போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.